வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 9. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அன்பிவட்டிங் காலம்ஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் பவர் குவெரி எடிட்டர் விண்டோவுக்கு போயிட்டு இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோக்காக யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் இது தான். முதல்ல இந்த டேட்டா செட் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயர் வைஸ் ஒவ்வொரு குவார்ட்டரும் நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, ஒவ்வொரு வருஷமும் என்ன காஸ்ட்டாக இருக்குன்றதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டேட்டாவை பவர் குவெரியில் லோட் பண்ணி நம்ம 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான காமன் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, அவங்க ஒவ்வொரு டயர் மாடல் வைஸ்க்கும் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் எவ்வளோ செலவாயிருக்கு, ஒவ்வொரு வருஷத்துலேயும் எவ்வளோ செலவாயிருக்கு, 4 குவார்ட்டரும் சேர்ந்து டோட்டலாக எவ்வளோ செலவாயிருக்கு, இது எல்லாமே அதாவது குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேர் பண்ணி பார்க்கணும், இயர் டு இயர் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுக்க போகிற பிவட் டேபிளில் இருக்கணும். பட் இந்த டேட்டா இப்போ கமா செப்பரேட்டட் வேல்யூ டேட்டாவாக இருக்குது. இதை லோட் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பிவட் டேபிள் லே அவுட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம பவர் குவெரி எடிட்டர் மூலிமா இதை நம்ம பண்ண போகிறோம். வாங்க. சரி, இப்போ நம்ம பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணி இந்த டேட்டா செட்டை லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். புது எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா டேபுக்கு போகிறோம். கெட் டேட்டா, லான்ச் பவர் குவெரி எடிட்டர். இப்போ பவர் குவெரி எடிட்டரில் நம்ம நியூ சோர்ஸுக்கு போயிட்டு ஃபைல் எக்ஸல் ஒர்க் புக். இல்லை சார் சிஎஸ்வின்னு சொன்னீங்க, நீங்கள் எக்ஸல் ஒர்க் புக் போகிறீங்கன்னா அந்த சிஎஸ்வி ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி எக்ஸல் ஒர்க் புக்கில் போட்டிருக்கோம். எக்ஸலை லோட் பண்ணி உள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ எக்ஸல் ஒர்க் புக், இந்த டேட்டாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட். இப்போ எந்த ஷீட்டில் இருக்கிற அந்த எக்ஸல் ஃபைலில் எந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டா உனக்கு எடுத்துகிட்டு வரணும்னு கேட்குது. ஷீட் 1ல் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறோம். இப்போ டேட்டா உள்ளே லோட் ஆகிடும். லோட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் அப்ளைட் ஸ்டெப்பில் யார் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கணுன்னா சேஞ்ச் டைப் இருக்கக்கூடாது. ஏன்னா கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் டைப்பை உள்ளே கொண்டு வரணும். அதுதான் நம்ம இத்தனை வீடியோஸ்லையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த சேஞ்ச் டைப்பை எடுத்துட்டோம். இப்போ நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லோரும் ஒரே காலமில் இருக்காங்க. ஸோ ஹோம் டேபில், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபில் ஸ்ப்ளிட் காலம் அப்படின்னு போயிட்டு பை டிலிமிட்டர், ஏன்னா கமா வழியாக தான் எல்லோரும் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ பை டிலிமிட்டர்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பவர் குவெரி எடிட்டர் நம்மளோட டேட்டாவை பிரிக்கிற டிலிமிட்டர் எதுன்னு அது பார்த்துருச்சு. கமான்னு சொல்லுது. ஈச் அக்கரன்ஸில் தான் பிரிக்கணும். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்றோம். இப்போ பிரிச்சிருக்கு. பட் எனக்கு டேட்டா டைப் இப்போ செட் பண்ணக்கூடாது. அதனால் ரைட் சைடில் அப்ளைட் ஸ்டெப்பில் இந்த சேஞ்ச் டைப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறத ஹெட்டராக மாற்றணும். அதுக்கு ஹோம் டேபில், ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர். ஸோ இப்போ கொடுத்த உடனே ஃபஸ்ட் ரோவில் இருந்தது ஹெட்டராக மாறி இருக்குது. டேட்டா டைப்பும் செட் ஆகிடுச்சு. சரி, இப்போ சேஞ்ச் டைப் பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை கொஷின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டேட்டாவை நம்ம இப்போ எக்ஸலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிவட் டேபிளை லோட் பண்ணி அவங்க ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிப்போர்ட் பிவட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த டேட்டாவை க்ளோஸ் அண்ட் லோட் டு எங்கே லோட் பண்ண போகிறோம், இந்த எக்ஸல் ஷீட்டில் தான் லோட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே ஓகே. என்னவா லோட் பண்ண போகிறோம், பிவட் டேபிளாக லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிடுறேன், ஓகேன்னு கொடுத்துட்றேன். சரி, பிவட் டேபிள் வந்துருச்சு. ரைட் சைடில் ஃபீல்ட் லிஸ்ட்டு பார்க்குறேன். இப்போ எனக்கு டயர் மாடல் வந்து ரோஸில் வரணும். ஸோ அதை கொடுத்துட்றேன். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ இயரை வந்துட்டு காலம்ஸில் போட்டுடுறேன். இப்போ குவார்ட்டர் வைஸ் ப்ரொடக்ஷன்ஸை வேல்யூஸில் கொண்டு வரும். பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம குவார்ட்டர் வைஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷத்தோட 4 குவார்ட்டரும் 4 காலமாக க்ரியேட் ஆகுது. அப்படின்னா மொத்தமாக 16 காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 4 வருஷத்தோட டேட்டா. ஸோ நான் 16 காலம் வர வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போது இங்கே பார்க்கும்போது பிவட் டேபிளில் இந்த சிக்மா வேல்யூஸ், இந்த 4 காலத்தோட சம்மரைசேஷன் காலம்ஸாக வந்திருக்கு. ஒவ்வொரு இயருக்கும் எனக்கு காலம்ஸாக வரக்கூடாது, ரோஸாக வரணும். இந்த சிக்மா வேல்யூஸ் எங்கேருந்து ட்ராக் பண்ணி ரோஸில் டயர் மாடலுக்கு கீழே போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ப்ரெசென்டபுளாக இருக்குது. ஸோ குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேர் பண்ணிக்கலாம், இயர் டு இயர் கம்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு அடிஷ்னல் ரிக்குவயர்மெண்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த டயர் மாடலோட
இந்த இயரோட டோட்டல் வேணும். ஸோ 2021ஓட டோட்டல் அப்படின்னா இந்த 4 வருஷத்தோட டோட்டலை இங்கே கொண்டு வரணும். சாரி, இந்த 4 குவார்ட்டரோட டோட்டலை இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த 4 குவார்ட்டரோட டோட்டல் இங்கே பேசிக்லி நம்ம சப்டோட்டலை ஆக்டிவேட் பண்ண பார்க்குறோம். ஸோ சப்டோட்டல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் பிவட் டேபிளோட டிசைன் டேபுக்கு போகிறேன், சப்டோட்டலுக்கு போகிறேன், ஷோ சப்டோட்டல்ஸ் அட் த டாப் ஆஃப் த குரூப்னு சொல்லும் போது எனக்கு வரல பாருங்கள். சரி, பாட்டம் சொல்லி பார்க்கலாம், அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. என்னடா இது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல வந்திருந்ததுன்னா இந்த பிவட் டேபிள் பர்ஃபெக்டான பிவட் டேபிள். ஏன்னா குவார்ட்டர் வைஸ் கொடுத்துட்டோம், இயர் வைஸ் கொடுத்துட்டோம், இயர் வைஸ் டோட்டலையும் கொடுத்துருந்தோன்னா பர்ஃபெக்டாக எல்லா கம்பேரிசனும் அந்த டேபிளில் அவங்க பண்ணிக்க முடியும். இப்போ அதை கொடுக்க முடியல நம்மளால். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 இது எல்லாம் வந்து காலமாக இருக்குது. என்ன இருந்திருந்தால் நமக்கு இது நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நம்மளோட டேட்டாவில் இருந்திருக்கணும். அந்த காலம் நான் எப்படி சொல்லணும்னா இந்த இயர் குவார்ட்டர் 1 இதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இந்த இயர் குவார்ட்டர் 2 இதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இந்த இயர் குவார்ட்டர் 3 இதான் ப்ரொடக்ஷன். ஸோ குவார்ட்டர் அப்படின்ற ஒரு காலம் இருந்திருக்கணும். அது குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 2021ஓடது, 2022ஓடது குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிவட் டேபிளில் அந்த சப் டோட்டலில் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இல்லாததால் நமக்கு கொண்டு வர முடியல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பவர் குவெரி எடிட்டருக்கு போயிட்டு அந்த டேட்டா செட்டில் சில சேஞ்சஸை பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடில் பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்ட்டுக்கு ஐக்கானுக்கு மேலே நம்மளோட குவெரிஸ் அண்ட் கனெக்ஷன் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போது இதுதான் நம்மளோட குவெரி. இங்கே ரைட் கிளிக் பண்ணி எடிட் கிளிக் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம பவர் குவெரிக்கு போயிடலாம் திரும்பியும். இப்போ பவர் குவெரியில் என்ன பிரச்சனைனா நமக்கு இயர் இருக்குது, பட் இந்த ஒரு இயருக்கு இந்த 4 குவார்ட்டர் எப்படி வரணும்னா 2021 குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4, 2022 குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 அந்த மாதிரி வரணும். ஸோ ஐடியலாக இந்த 4 காலம் இப்போ நான் செலக்ட் பண்ணுற இந்த 4 காலம் ஒரே ஒரு வேல்யூ காலமாக வரணும். ஆனால் ஒவ்வொரு வருஷத்தோட குவார்ட்டர்ஸும் ரிப்பீட் ஆகணும், ரோ வைஸ் ரிப்பீட் ஆகணும். அப்படின்னா இங்கே காலமாக இருக்கிற இந்த டேட்டாவை நம்ம ரோவாக ப்ரெசென்ட் பண்ணணும். எப்பெல்லாம் காலமாக இருக்கிற டேட்டாவை ரோவாக ப்ரெசென்ட் பண்ணணுமோ அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் தான் அன்பிவட்டிங். இதோட ரிவர்ஸ், ரோவாக இருக்கிறத காலமாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது பிவட்டிங் த காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். காலமாக இருக்கிறத ரோவாக மாற்றினீங்கன்னா அது அன்பிவட்டிங் த காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிவட்டிங்கிறது ரோஸ் டு காலம்ஸ், அன்பிவட்டிங்கிறது காலம்ஸ் டு ரோஸ். இப்போ நம்ம காலம்ஸ் டு ரோஸ் பண்ண போகிறோம். எந்த காலம்ஸை நமக்கு ரோஸாக மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 4 காலமும் ரோவாக மாறிட்டு இந்த 4 காலமில் இருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு காலம் வேல்யூஸாக வரும். இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணியிருக்கேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபுக்கு போகிறேன், எனி காலம் குரூப்பில் அன்பிவட் காலம்ஸ் அப்படின்னு போட்டு சின்ன டவுன்வர்ட் ஏரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். அதில் 3 சாய்ஸ் இருக்குது, அன்பிவட் காலம்ஸ், அன்பிவட் அதர் காலம்ஸ், அன்பிவட் ஒன்லி செலக்டட் காலம்ஸ். நமக்கு ஒன்லி செலக்டட் காலம்ஸ் ஆப்ஷன் வேணும், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், டயர் 1 2021 4 தடவை வந்திருக்கும். காரணம் 2021ஓட குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 அதோட காஸ்ட். இப்போ அந்த நம்பர்ஸ் ஒரு காலமாக வந்துருச்சு. குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 இருந்தது டேட்டாவாக மாறி ஒரு காலமில் வந்திருக்கு. அது காலமாக இருந்ததை ரோவாக மாற்றிருக்கோம். இப்போ இந்த காலம்க்கு என்ன பேர் கொடுக்க போகிறோன்னா குவார்ட்டர்ஸ். இங்கே ப்ரொடக்ஷன் காஸ்ட். இதுதான் நம்ம எதிர்பார்த்த லே அவுட்டு, பிவட் டேபிளுக்கு ஃப்ரெண்ட்லியான லே அவுட், நம்ம எதிர்பார்க்குற பிவட் டேபிளுக்கான ஃப்ரெண்ட்லியான லே அவுட்டு. இப்போ க்ளோஸ் அண்ட் லோட் கொடுக்க போகிறோம். ஹோம் டேபுக்கு போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட். இப்போ என் பிவட் டேபிள் இந்த சேஞ்சை எடுத்துக்கும். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டு இந்த வேல்யூ போயிடுச்சு. காரணம் அந்த ஃபீல்ட்ஸ் இனிமேல் இல்லை, அந்த 4 காலம் இல்லை, அதனால் அது போயிடுச்சு. இப்போ நம்ம பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்ட்டுக்கு வரலாம். ரைட் சைடில் ஃபீல்ட் லிஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம கொண்டு வர போகிறது குவார்ட்டர்ஸ் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணோன்னா இது டயர் மாடலுக்கு கீழே குவார்ட்டர்ஸ் வந்து இப்போ பிவட் டேபிள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வேல்யூஸில் ட்ராப் பண்ணிடலாம். கொண்டு வந்துட்டோம். வந்த உடனே உங்களுக்கு டோட்டல்ஸ் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு போன தடவை மிஸ்ஸிங்.
இது மேலே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டிசைன் டேபுக்கு போகிறேன். பிவட் டேபிள் டிசைன் டேபில் சப்டோட்டல்ஸில் வை டோன்ட் யூ ஷோ மீ அட் த டாப் ஆஃப் த குரூப், ரைட். ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா அவனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேரிசன் பண்ணிக்க முடியும், இயர் டு இயர் கம்பேரிசன் பண்ணிக்க முடியும், ஒரே குவார்ட்டர் 2 இயருக்கானதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லா ஃபீஸிபிலிட்டியும் நம்ம இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ சில சமயங்களில் நம்ம டேட்டா பிவட் டேபிள் கொண்டு வரும்போது நம்மளால் ஒரு பர்டிகுலர் லே அவுட்டுக்கு கொண்டு வர முடியல, காரணம் அது ரோஸாக இருக்குது இல்லை காலம்ஸாக இருக்குது, ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றினா நமக்கேற்ற மாதிரி பிவட் டேபிளில் அதை கொண்டு வர முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ தான் பிவட்டிங்கோ அன்பிவட்டிங்கை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணி பார்க்கணும். இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.